என்னங்க என்னங்க அது? என்னாச்சு சரோஜா? ஏன் இப்படி பயந்து ஓடி வர? அது அமிர்தாவை காணோங்க. அமிர்தாவை காணோம்? இங்கதான் எங்கேயாவது இருப்பாமா, போய் பாரு, நல்லா பாரு. இல்லங்க, வீடு மொத்தம் தேடி பார்த்துட்டேன், அமிர்தாவை எங்கேயும் காணோம். சரி பயப்படாத, அவ வீட்டை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டான். நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போற பழக்கம் இல்லைல்ல. ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு ஆண்டவன் முன்னால அவ வேண்டிக்கிறது நான் என் காதால கேட்டேங்க. என்ன வீட்டை விட்டு போகணும்னால? என்னங்க நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுங்க, எனக்கு அமிர்தா வேணும். சரோஜா, எனக்கு நல்லா தெரியும் அவ அப்படி ஒன்றும் வீட்டை விட்டு போற பொண்ணு இல்லை. இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவா. இதோ பாருங்க, எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. அவ எப்படி வந்தாலோ அப்படியே போயிட்டா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, தேவையில்லாம நம்மள கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? நன்றிங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாது அந்த பொண்ணுக்கு. போட்டு விடுங்க. இல்ல அத்தை, தயவு செஞ்சு அமிர்தாவை பத்தி அப்படிலாம் பேசாதீங்க. இப்படி சொல்லாம கொல்லாம அவ எப்பவுமே வெளியில போக மாட்டா. ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதனாலதான் வெளியில போயிருக்கா. என்னங்க நீங்க சீக்கிரமா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க. அதான் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. விக்ரம், நீ யாருக்கும் தேவையில்லாம போன்லாம் பண்ணிட்டு இருக்காத. அத்தை நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அமிர்தாவை நான் என் பொண்ணா நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். அவ மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். இனி அவளை விட்டு என்னால இருக்க முடியாது. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? சரோஜா, இப்ப யார் என்னதான் பண்ண முடியும்? அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுத்த வீட்டை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாலே, அவளுக்கு மூளைகீழ குழம்பி போயிடுச்சா? சரி, மூளைன்னு ஒண்ணு இருந்தா தானே குழம்புறதுக்கு. அது சரி, அந்த பொண்ணுக்கு மனசாட்சி கூட இல்லையா? சும்மா இருக்க. நீ போய் சமாதானப்படுத்தி போ. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் சரோஜா? இந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் உன்ன மாதிரி ஒரு நல்ல அம்மாவை அடையறதுக்கு அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அவ்வளவுதான். என் மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு எல்லாம் உனக்கு கொடுத்த ஆண்டவன் ஒரு குழந்தைய கொடுக்காம இருப்பானா? நிச்சயமா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான். உனக்காக நான் வேறதான் இருக்கேம்மா. நீ கவலைப்படாதம்மா, ஆண்டவன் இருக்கான். என்னமோ நடந்தது நடந்து போச்சு. இனிமே தேவையில்லாம முன்ன பின்ன தெரியாத யாரையுமே நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க, புரியுதா? அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.